மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. நம்மளுடைய வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுத்தர புஸ்தகம் 2000 வருஷத்துக்கும் மேல பழமையானது. எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த எதிர்காலத்திலையும் நாம மனுஷனா வாழணும்னு கற்றுத்தரத்துக்கு ஒரு நூல் இருக்கு. செயற்கை நுண்ணறிவு பேசுற காலம் இது. ஆனா மனித மனசை பேச வைக்கிற ஒரு நூல் நம்ம கையில இன்னும் இருக்கு. காலம் மாறும், தலைமுறைகள் கூட மாறும். ஆனா மனித மனம் மாறாதா? அதுக்கான பதில் திருக்குறள். நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலம் டிஜிட்டல் உலகம். டிஜிட்டல் உலகம் நம்ம வாழ்க்கைய வேகமா இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல நம்மளை காப்பாற்றக்கூடியது அடக்கம். அடக்கமான வாழ்க்கையே வருங்கால மனுஷனுக்கு சிறந்த கவசம், பாதுகாப்பு. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆதிருள் உய்த்துவிடும். வெற்றி மட்டுமே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் கலந்துதான் வரும். அறத்தால் கிடைக்கக்கூடிய வெற்றியே உண்மையான வெற்றி. மற்ற விதமான வெற்றிகள் எல்லாம் நிலையானது இல்லை. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இன்றைய காலகட்டத்தில் இயந்திரங்கள் சிந்திக்கலாம், செயற்கை நுண்ணறிவு நம்மளை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா அன்புங்கிற குணம் இருக்கே, அது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது. அன்பு மட்டுமே உலகை ஆளும். அன்பே மனிதத்தன்மையின் அடையாளம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இந்த பரந்த பூமியில எத்தனையோ நாடுகள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு விதமான மக்கள், வெவ்வேறு இனம், வெவ்வேறு மொழி, வேற வேற வழிபாட்டு முறைகள். இப்படி மனிதர்கள் எவ்வளவோ விதத்துல வேறுபட்டு இருக்காங்க. ஆனா பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஆகவே திருக்குறள் ஒரு காலங்கடந்த நூல் இல்லை, காலத்தை வென்ற நூல். மனிதனுடைய நல்வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டி திருக்குறள்.